நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய கைகளை நாங்க வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு ஒரு மிரட்டல் ஒண்ணு கொடுத்திருக்கு பாகிஸ்தான். உடனடியாக முடிஞ்சா உன்னால செஞ்சு பாரு அப்படின்னு இந்தியாவும் கடுமையான பதிலடியை பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கு. அப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே லேட்டஸ்டா என்ன மோதல் நடந்திருக்கு அப்படிங்கிற சம்பவத்தை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா விஷயத்துல மூக்க நுழைச்சிருக்கு சீனா. ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இப்போ புகைய ஆரம்பிச்சிருக்கு. குறுக்கே வந்திருக்கு சீனா அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே இப்போ மோதல் ஏற்பட்டிருக்கு. அந்த மோதல் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதனால இப்படி பல சுவாரஸ்யமான செய்திகள் இந்த வீடியோல காத்திருக்கு நண்பர்களே. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்திட்டும் ஒரே ஒரு வேண்டுகோள், யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நம்முடைய நாடு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சாங்க. இதனால பாகிஸ்தான் தண்ணீர் இல்லாம தவிச்சிட்டு வருது. இப்பேற்பட்ட நிலையில தான் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின்படி தண்ணீர் தர மறுக்கும் நபர்களுடைய கைகளை நாங்க வெட்டுவோம் அப்படின்னு பாகிஸ்தான் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சரான முசாதிக் மாலிக் அவர்கள் வாய் சவுடால் விடுத்திருக்கிறாரு. கடந்த 2025ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீருடைய பகல்காம்ல நுழைஞ்சு 4 பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினானுங்க. இதுல மொத்தம் 26 சுற்றுலா பயணிகள் பலியானாங்க. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா இந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வச்சாங்க. இதனால சிந்து நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் போகல. மேலும் இதனால பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய மக்கள் தண்ணீர் இல்லாம தவிச்சிட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் பாகிஸ்தானுடைய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் அத்தாவுல்லா தரார் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் முசாதிக் மாலிக் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அண்டை நாட்டு பிரதமர், அதாவது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் சொல்றாரு, அவர் சிந்து நதி நீரை கட்டுப்படுத்துறாரு. பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு நீர் கூட செல்ல அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்களுடைய தண்ணீர் பங்கீட்டை தடுக்கும் நபர்களுடைய கைகளை வெட்டுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது அவர் நேரடியாகவே நம்முடைய பிரதமருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. பிரதமர் அவர்களுடைய கையை வெட்டுவார் அப்படிங்கிற ரீதியில் அவர் பேசியிருக்கிறாரு. இது தொடர்பான வீடியோ தற்போது இணையதளங்களில் இப்போ வெளியாகி வேகமாக பரவிட்டு வருது. இதன் மூலம் பாகிஸ்தானுடைய அமைச்சர் முசாதிக் மாலிக் நம் நாட்டின் பிரதமர் மோடி அவர்களுக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறார் அப்படின்னு பலரும் இப்போ பாகிஸ்தானை திட்டி தீர்த்துக்கிட்டோம். பாகிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிக்கையும் விடுத்துட்டு வராங்க, நாம் உள்பட. இது பற்றி பாகிஸ்தானுடைய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் அத்தாவுல்லா தரார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சிந்து நதி நீர் ஒப்பந்தம் இன்னும் சட்டப்பூர்வமாக அமல்ல இருக்கு. அதனால இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யவோ திருத்தவோ முடியாது. சிந்து நதி நீர் ஒப்பந்த விவகாரத்தில் பாகிஸ்தானுடைய நிலைப்பாட்டுக்கு சர்வதேச ஆதரவு கிடைச்சிருக்கு. ஆனால் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கும் முடிவுக்கு உலக அளவில் ஆதரவு கிடைக்கவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பாகிஸ்தானுடைய முக்கிய நீர் ஆதாரமாக விளங்குறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து நதி நீர் தான். சிந்து ஆறு மற்றும் அதன் துணை ஆறுகளுடைய நீரை நம் நாடும் பாகிஸ்தானும் பகிர்ந்து கொண்டு வந்தாங்க. 1960ஆம் ஆண்டுல உலக வங்கி முன்னிலையில் நீர் பங்கீடு தொடர்பாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி தான் நீர் பங்கீடு செய்யப்பட்டுட்டு வந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி பகல்காம்ல தாக்குதல் நடத்துனதுனால இந்தியா உடனடியாக சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சாங்க. பாகிஸ்தானுடைய மொத்த மக்கள் தொகை 24 கோடியாக இருக்கு. இதுல 22 கோடி பேருக்கு நீர் ஆதாரம் அப்படிங்கிறது சிந்து நதி நீர் தான். இப்போது நம்முடைய நாடு அந்த தண்ணீரை நிறுத்தி வச்சிருக்கிறதுனால பாகிஸ்தான் தவிச்சிட்டு வருது. இதனால சிந்து நதி நீரை இந்தியா திறந்துவிட வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தான் கதறாங்க. தற்போது அந்த நாட்டுடைய அமைச்சர் நம்முடைய நாட்டுக்கு மிரட்டலும் விடுத்திருக்கிறாரு. பாகிஸ்தானை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்படி மிரட்டல் விடுறது ஒன்றும் புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் சிந்து நதி நீரை இந்தியா திறந்து விடலை அப்படின்னா அங்கே ரத்த ஆறு ஓடும் அப்படின்னு மிரட்டுச்சு. மேலும் பாகிஸ்தான் அணுகுண்டுகளை வீசும் அப்படின்லாம் மிரட்டல் விடுத்திருந்தது. பாகிஸ்தானுடைய நீர்வளத்துறை அமைச்சகம் தொடர்ந்து நம்முடைய நாட்டுக்கு கடிதம் எழுதி சிந்து நதி நீர் கோரிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்முடைய நாடு இதுவரைக்கும் அசரவில்லை அப்படிங்கிறதான் குறிப்பிடத்தக்கது. அதே போல் இவர் மட்டும் இல்லை, அந்த நாட்டுடைய தலைவர்கள் அவ்வப்போது இந்தியாவுக்கு மிரட்டல் விடுக்கிறது வழக்கமாயிருச்சு. அதாவது சிந்து நதி நீர் முழுமையாக நிறுத்தப்பட்டதாக எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா இந்தியா மேலே நாங்கள் போரை தொடுப்போம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் இருக்கார்லே, அவர் கூட அண்மையில் எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. இந்த நிலையில தான் தகவல் தொடர்புத்துறை அமைச்சரான அத்தாவுல்லா தரார் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சரான முசாதிக் மாலிக் இருவரும் நேற்று இஸ்லாமாபாத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது இந்த மிரட்டலை விடுத்திருக்காங்க. இதற்கிடையில தான் இந்த விவகாரத்தில் தங்களுடைய சட்டப்பூர்வ உரிமைகளை உலகுக்கு எடுத்துரைக்கிறதுக்காக பாகிஸ்தான் அரசு பார்த்தீங்கன்னா சர்வதேச நதிநீர் நிபுணர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்கும் மாநாட்டை இஸ்லாமாபாத்தில் நடத்த இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஆனால் இந்தியா ஏற்கனவே அழுத்தம் திருத்தமாக ஒரு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க, எப்போ நீங்கள் பயங்கரவாதத்தை ஆதரிக்காம பயங்கரவாதத்துக்கு எதிராக செயல்படுறீங்களோ அது வரைக்கும், அது நடக்கிறது வரைக்கும் இந்தியா ஒரு சொட்டு நீரை கூட உங்களுக்கு தராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இங்கன்னு இல்லை, நீ எங்க போய் உலக நாடுகள்கிட்ட கதறினாலும் இந்தியா இந்த விஷயத்துல இறங்கியே வராது. உன்னால முடிஞ்சதை பாரு. ஆபரேஷன் சிந்தூர்ல அடி வாங்கினது பத்தாது போல நீ முடிஞ்சா இந்தியா மேல தாக்குதல் நடத்தி பாரு அப்படின்னு இந்திய ராணுவ அதிகாரிகள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கும் அனைவருமே பாகிஸ்தானுக்கு நாம சவால் விடுறோம்.
அதனால் பாகிஸ்தான் என்னதான் அழுதாலும் சரி இல்லை மிரட்டினாலும் சரி ஒருபோதும் நம்மக்கிட்டேருந்து சிந்து நதி நீரை திறந்து விட்டு அவங்க நாட்டுக்கு தண்ணீர் போகாது அப்படிங்கிறதுல நம்முடைய பிரதமர் எப்படி உறுதியாக இருக்கிறாரோ அதே போல் நாமளும் உறுதியாக இருக்கிறோம். பாகிஸ்தானுக்கு இது போல் சரியான அடியை சரியான சமயத்தில் அடிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் எல்லோருடைய கருத்தாக இருக்கு. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடனான நல்ல உறவை பேண மறுக்கும் வங்கதேசம் தொடர்ந்து சீனா பக்கம் நகர்ந்துட்டு வருது. இதற்கிடையில தான் இந்திய எல்லைக்கு மிக அருகே பிரம்மாண்ட அணையை கட்ட சீனாவுடைய உதவியை நாடி இருக்கு வங்கதேசம். இதுக்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையிலையும் சீனா அந்த திட்டத்தை விடுவதாக இல்லை. இது பற்றி தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். தீஸ்தா நதி இந்தியாவுடைய சிக்கிம் மற்றும் மேற்கு வங்கம் வழியாக வங்கதேசத்துக்குள்ளே நுழையுது. பல வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே இந்த நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் இறுதி செய்யப்படாமலே இருக்கு. இதனால கோடையில் தண்ணீர் இல்லாமல் வங்கதேசம் பாதிக்கப்படுவதாக சொல்லப்படுது. இந்த பிரச்சனைக்கு இந்தியாவுடனான பேச்சுவார்த்தையில மும்முரம் காட்டுறதுக்கு பதிலாக சீனாவை நாடி இருக்கு வங்கதேசம். டீஸ்டா நதியை ஆழப்படுத்தி அதில் நீர்த்தேக்கங்கள் மற்றும் கரைகளை வலுப்படுத்த சீனா திட்டமிட்டிருக்கு. இந்த திட்டத்துக்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில அது தொடர்பாக சீனா சில முக்கிய கருத்துக்களை சொல்லியிருக்கு. இந்த திட்டத்தில் வங்கதேசத்துடன் இணைந்து செயல்பட போவதாகவும் இதில் எந்த ஒரு மூன்றாவது நாடும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு சீனா. இது குறித்து பெய்ஜிங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய சீனாவுடைய வெளியுறவு அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் குவா ஜியாகுங் அவர்கள், சீனா மற்றும் வங்கதேசம் இடையிலான ஒத்துழைப்பு அப்படிங்கிறது எந்த ஒரு மூன்றாவது நாட்டையும் குறிவைக்கவில்லை, அதனால பிற நாடுகள் இதில் தலையிடக்கூடாது அப்படின்னு மிரட்டியிருக்கு. தீஸ்தா நதி மேலாண்மை பணியை வங்கதேசத்துடைய மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கான ஒரு முக்கிய திட்டமாக சீனா நினைக்கிறோம். தீஸ்தா நதியின் விரிவான சீரமைப்பு மற்றும் மேலாண்மை அப்படிங்கிறது வங்கதேச அரசு முக்கியத்துவம் அளிக்கும் ஒரு வாழ்வாதார திட்டமாகும். அதுக்கு எங்களால் முடிந்த அனைத்து ஆதரவையும் வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். வங்கதேசத்துடன் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கி பொருளாதாரம், வர்த்தகம், நீர் மேலாண்மை மற்றும் பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு பல்வேறு துறைகளை இணைந்து செயல்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த திட்டம் குறித்து கவலைப்பட இந்தியாவுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. வடகிழக்கு மாநிலங்களை இந்தியா கூட இணைக்கும் சிலிகுரி காரிடோருக்கு அருகே அமைஞ்சிருக்கு. இது மிக குறுகலான பகுதி அப்படிங்கிறதுனால இதை சிக்கன் ஸ்னேக் அப்படின்னு நாம சொல்லுவோம். இந்த எல்லை பகுதிக்கு மிக அருகில், அதாவது சுமார் 100 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள சீன அரசு நிறுவனங்கள் மற்றும் பொறியாளர்கள் முகாம் அமைச்சு வேலை செய்கிறத இந்திய ராணுவம் பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக பார்க்குறாங்க. இதன் காரணமாக தான் இந்த திட்டத்தை இந்தியா உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்றாங்க. இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய இந்த பகுதியில் சீனாவுடைய இருப்பு அதிகரிக்கிறது நாட்டுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கும் ஆபத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு இந்தியா கருதுகிறோம். சீனாவுடைய இந்த செயல் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை உருவாக்கலாம் அப்படின்னு இந்தியாவுடைய பாதுகாப்பு வட்டாரங்கள் கருதுறாங்க. இதற்கிடையில் தான் இந்த திட்டம் தொடர்பாக வங்கதேசம் மற்றும் சீனாவுடைய நிபுணர்கள் இணைந்து ஒரு விரிவான தொழில்நுட்ப சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொள்ள இருப்பதாக வங்கதேச வெளியுறவு அமைச்சர் கலிலூர் ரஹ்மான் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இல்லாத வகையில் தற்போது 2 நாடுகளும் இணைந்து ஆய்வை மேற்கொள்ள ஒப்புக்கொண்டிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு தேவையான அனைத்து ஆதரவையும் வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சீனா தெரிவித்ததாகவும் சொல்லியிருக்கிறாரு. தீஸ்தா நதி உள்பட வங்கதேசத்துடைய பல்வேறு நதிகளை நிர்வகிப்பதில் ஒத்துழைப்பை அதிகரிக்க வங்கதேசமும் சீனாவும் முடிவு செஞ்சிருக்கு. இந்த ஆண்டுடைய தொடக்கத்தில், அதாவது ஜனவரி மாதத்தில் வங்கதேச குடிநீர் மேம்பாட்டு வாரியமும் சீனாவின் அரசுக்கு சொந்தமான பவர் சீனா நிறுவனமும் தங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேலும் ஒரு காலத்துக்கு நீட்டிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, தைவான் விவகாரம் தொடர்பாக கடந்த சில மாதங்களாக சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே கருத்து மோதல்கள் நிலவிட்டு வந்த நிலையில் இப்போ வர்த்தக போராக அது மாறி இருக்கு. இன்னைக்கு காலையில் ஜி ஜின்பிங் தலைமையிலான அரசு 4 ஜப்பான் பாதுகாப்புத்துறை ஆராய்ச்சி நிறுவனங்களை பிளாக் லிஸ்டில் செஞ்சுருக்காங்க. இதோடு கிட்டத்தட்ட 20 ஜப்பான் நிறுவனத்தின் மீது ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதித்து அதிரடி கிளப்பியிருக்கு சீனா. தைவான் மீது சீனா போர் தொடுக்கவும் அந்த நாட்டை கட்டுப்படுத்தவும் சீனா உள்நாட்டு விவகாரமாக அதை பார்க்குது. ஆனால் உலக நாடுகள் இதை எதிர்க்கிறாங்க. குறிப்பாக ஜப்பானுடைய பிரதமர் தக்காய்ச்சி சீனா தைவான் மேலே தாக்குதல் நடத்துறது ஜப்பானுக்கு வெளியுறவு விவகாரம் அப்படின்னும், தேவைப்படும் அப்படின்னா அமெரிக்கா கூட இணைந்து நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. சீனா இதை மிரட்டலாக பார்த்துட்டு வருது. இதனால ஜனவரி மாதம் முதல் சீனா அடுத்தடுத்து ஜப்பானுடனான வர்த்தகத்தை முடக்கிட்டு வருது. சீனாவுடைய வர்த்தக அமைச்சகம் இன்னைக்கு வெளியிட்டுள்ள அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜப்பான் நாட்டுடைய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர், மிட்சுபிஷி எலக்ட்ரிக், மிட்சுபிஷி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் உள்பட 20க்கும் அதிகமான நிறுவனங்கள் ஏற்றுமதி கட்டுப்பாடு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த ஏற்றுமதி தடை செய்யப்பட்ட பட்டியலில் சேர்க்கப்பட்ட நிறுவனங்களுக்கு எந்த ஒரு அமைப்பும் தனிநபரும் டுயல் யூஸ், அதாவது வர்த்தகம் மற்றும் இராணுவம் அப்படின்னு இருதரப்புக்கும் பயன்படுத்தப்படும் சீன சரக்குகள், மென்பொருள், தொழில்நுட்பம் ஆகியவற்றை ஏற்றுமதி செய்யக்கூடாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்றைய தடை அறிவிப்பில் சீனா ட்ரோன், பாதுகாப்பு, அணுசக்தி துறை சார்ந்த பல முன்னணி நிறுவனங்கள் மற்றும் அதன் துணை நிறுவனங்களையும் மொத்தமாக இந்த தடை செய்யப்பட்ட பட்டியலில் சேர்த்திருக்கு. அதே போல் சீனாவிலிருந்து ஜப்பானுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை யார் அனுப்புகிறாங்க, யார் வாங்குறாங்க அப்படிங்கிறத தீவிரமாக கண்காணிச்சுட்டும் வர்றாங்க.
மேலும் ஜப்பான் ராணுவத்துக்கு பலம் சேர்க்கும் விதமாக பொருட்களை மொத்தமாக முடக்க திட்டமிட்டு வருது சீனா. ஜப்பான் பிரதமரின் நவம்பர் மாத பேச்சுக்கு அப்புறம் சீனா தொடர்ந்து தன்னுடைய ஏற்றுமதியை பல்வேறு முனையில இருந்து கட்டுப்படுத்திட்டு வருது. உதாரணமாக சீனா ஜனவரி மாதம் முதல் முறையாக டூயல் யூஸ் ஏற்றுமதியை தடை செய்யும் கொள்கையை கொண்டு வந்துச்சு. இதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் 20 ஜப்பான் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. தற்போது கூடுதலாக 20 நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இன்றைய அறிவிப்புக்கு அப்புறம் தடை செய்யப்பட்ட பட்டியலில் இடம்பெற்ற பல்வேறு நிறுவனங்களுடைய பங்குகள் சரிய தொடங்கியிருக்கு. இது வெறும் ஏற்றுமதி தடையில ஜப்பான் நாட்டுடைய வளர்ச்சியை முடக்கும் விஷயமாக இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஜப்பான் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் தன்னுடைய இராணுவத்தை பலப்படுத்த திட்டமிட்டு வரும் வேளையில் சீனாவுடைய இந்த முடக்கம் பெரும் தலைவலியாக மாறியிருக்கு. அதனால பொறுத்து பார்ப்போம் நண்பர்கள், என்ன நடக்க போகுது இனிமே அப்படின்னு. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.